இலவச திட்டங்களில் இருந்து உழைத்து உயரும் சமுதாயத்தை நோக்கி. இன்றைய இந்தியாவில் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் ஒரு வழக்கமான காட்சியை நாம் காண்கிறோம். இலவச திட்டங்கள், மானியங்கள் மற்றும் சலுகைகள் பற்றிய வாக்குறுதிகள். இந்த சலுகைகள் மக்களின் அன்றாட பிழைப்புக்கு உதவலாம், ஆனால் அவை ஒருபோதும் மக்கள் வாழ்வில் முன்னேற உதவுவதில்லை. இப்போது சற்று மாறுபட்ட ஒரு திட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு குடிமகனும் வெறும் சலுகைகளை பெறுபவர்களாக மட்டும் இல்லாமல் நாட்டின் பொருளாதார துடிப்பில் பங்களிப்பவர்களாக மாறும் ஒரு திட்டம். எந்த ஒரு எதிர்கால வழியும் இல்லாமல் இலவசங்களை மட்டும் கொடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் உள்ளூரிலேயே கண்ணியமான எளிமையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களை நேரடியாக நாட்டின் வளர்ச்சியோடு இணைத்தால் எப்படி இருக்கும்? இதை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் அடிப்படை கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தூய்மையான தெருக்கள், பாதுகாப்பான பொது இடங்கள், முறையாக பராமரிக்கப்படும் குடிநீர் அமைப்புகள், சிறப்பாக செயல்படும் சமுதாய கூடங்கள். தற்போது இலவசங்களை பெறும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே பராமரிப்பு பணிகள், தூய்மை பணிகள், பாதுகாப்பு, குழந்தைகள் காப்பகம், டிஜிட்டல் ஆவண பதிவு அல்லது சமூக சேவை போன்ற எளிமையான வேலைகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கான ஊதியத்தில் வழக்கமான சலுகைகளுடன் சேர்த்து சம்பளமும் இருக்கும். ஆனால் இப்போது அது அவர்களின் உழைப்பு, பங்களிப்பு மற்றும் அதிகாரமளித்தலோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே வேறு இடங்களில் வேலை செய்பவர்கள் அதை தொடரலாம். ஆனால் இதுவரை எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கு பொருளாதார அமைப்பிற்குள் நுழைய இது ஒரு வாசலாக அமையும். இது ஒரு தண்டனை அல்ல, இது கட்டாய உழைப்பும் அல்ல. இது வாய்ப்புகளே இல்லாத இடத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். ஏனென்றால் மக்கள் வேலை செய்யும் போது அது சிறிய எளிமையான வேலையாக இருந்தாலும் சரி, அங்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் நிகழ்கிறது. பணம் அரசாங்க கணக்குகளில் முடங்கி கிடக்காமல் மக்கள் மத்தியில் புழங்க தொடங்குகிறது. அவர்கள் உழைத்து பெரும் ஊதியம் உள்ளூர் சந்தைகளில் செலவிடப்படுகிறது. இதனால் சிறு குறு தொழில்களும் தெருவோர வியாபாரிகளும் முன்னேறுகின்றனர். இதுதான் உண்மையான அடித்தளத்தில் இருந்து தொடங்கும் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இதன் நன்மைகள் பொருளாதாரத்தோடு மட்டும் நின்று விடுவதில்லை. நமது அடிப்படை கட்டமைப்புகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். இன்று சாலைகள், பூங்காக்கள், பொது கழிப்பறைகள் மற்றும் பள்ளிகளை கட்டுவதற்கு பல ஆயிரம் கோடிகளை நாம் செலவிடுகிறோம். ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் அவை விரைவில் பாழடைக்கின்றன. சில வருடங்களிலே அவற்றை மீண்டும் கட்டுவதற்கு அதே அளவு பணத்தை நாம் செலவிடுகிறோம். கட்டுவது, கண்டுகொள்ளாமல் விடுவது, மீண்டும் கட்டுவது என்ற இந்த முடிவற்ற சுழற்சிதான் அமைப்பு ரீதியான ஊழலுக்கு ஆணிவேராக அமைகிறது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் அந்த ஊழல் சுழற்சியை நாம் உடைக்கிறோம். மீண்டும் கட்டுவது என்ற நிலையிலிருந்து பராமரிப்பது என்ற நிலைக்கு நமது கவனத்தை மாற்றுகிறோம். ஒரு சமுதாய கூடத்தை பராமரிக்க உள்ளூர்வாசி ஒருவரே நியமிக்கப்படும் போது, தெருவிளக்குகளை பாதுகாக்காதே பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு ஊதியம் வழங்கப்படும் போது, அங்கு இது நம்ம ஊரு, நம்ம சொத்து என்ற உரிமை உணர்வு துளிர்விடுகிறது. பொது சொத்து என்பது சேதப்படுத்தக்கூடிய அரசாங்க சொத்து என்ற எண்ணம் மறைந்து அது தங்கள் சொந்த சொத்து என்ற பொறுப்புணர்வு பிறக்கிறது. உள்ளூர் மக்களின் நேரடி கண்காணிப்பு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. தொடர் பராமரிப்பு கட்டமைப்புகள் பாழாவதை தடுக்கிறது. நாம் ஏற்கனவே கட்டி எழுப்பியதை பாதுகாக்க பொதுமக்களுக்கு
கண்ணியமான ஊதியம் வழங்குவதன் மூலம் மக்களின் வரிப்பணம் பெருமளவில் மிச்சப்படுத்தப்படுகிறது. மீண்டும் மீண்டும் போடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஊழல்களால் வீணாகும் பணம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த பணம் இப்போது புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கும், சிறந்த மருத்துவ வசதிகளுக்கும், உயர்தர கல்விக்கும் பயன்படுத்தப்படும். மக்கள் உதவிக்காக காத்திருக்கும் போது ஒரு நாடு வலிமை பெறுவதில்லை. மாறாக நாட்டை முன்னோக்கி செலுத்தும் இயந்திரத்தின் ஒரு பகுதியாக மக்கள் மாறும் போதுதான் ஒரு தேசம் உண்மையான வலிமை பெறுகிறது. இது சமூக நீதிக்கு எதிரான திட்டம் அல்ல. இது சமூக நீதியின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. உண்மையான சமத்துவம் என்பது வெறும் சலுகைகளை பெறுவது மட்டுமல்ல, அது பொருளாதாரத்தில் ஒரு இடத்தை பெறுவது, தன் சமூகத்தை பாதுகாப்பதில் ஒரு பங்கை வகிப்பது மற்றும் சுயசார்போடு வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிப்பது. ஒரு அரசாங்கத்தின் கடமை சலுகைகளை வழங்குவது மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதிலும் அதை நிலைநிறுத்துவதிலும் ஒவ்வொரு குடிமகனையும் பங்கேற்கச் செய்வதே உண்மையான கடமையாகும். இந்த புதிய திட்டம் அதைத்தான் செய்கிறது. இது இலவசங்கள் என்ற ஒரு வழி பாதையை மாற்றி அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இருவழி பங்களிப்பாக உருமாற்றுகிறது. இந்த பங்களிப்பில் குடிமகன் தன் உழைப்பை தருகிறான், கட்டமைப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன, அரசாங்கம் ஆதரவு அளிக்கிறது, பொருளாதாரம் வளர்கிறது, மேலும் சமுதாயம் இன்னும் நியாயமானதாக, வலிமையானதாக மாறுகிறது. சமூக நீதி என்பதுதான் நமது இறுதி இலக்கு என்றால், ஒவ்வொரு குடிமகனையும் பொருளாதார நீரோட்டத்தில் இணைப்பது என்பது வெறும் திட்டமல்ல, அது அனைவரையும் உள்ளடக்கிய என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு வலிமையான இந்தியாவிற்கான அடித்தளமாகும்.